1.5 கப் வெள்ளை பச்சை அரிசியும் 1.5 கப் சுரத்த திருட்டின அரிசியும் கலந்து இல்லாமல் 3 சுண்டளவுக்கு 3 கப் போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் அப்பம் சுடுறதுக்கு. அரிசியை கழுவி தண்ணி வடிய வச்சுட்டு வந்து நாங்கள் அப்பத்துக்கு அரைக்கலாம். அரிசி கழுவி வடிய வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வடிகட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் மாவை அடிப்போம். வடிய வச்ச அரிசியை இப்போ நாங்கள் கிரைண்டரில் திரித்து மாவை அடிப்போம். மாவை அரிச்சு எடுப்போம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்சி வைப்போம். ஆறட்டும். அப்போ தான் கஞ்சி ஆறினப்போ தான் நாங்கள் மாவுக்குள்ளே கலக்கணும். இல்லைன்னா மாவு புளிக்காது. இப்போ நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்சி எடுப்போம். கஞ்சியாக வந்துட்டு நாங்கள் இனி அடுப்பு ஓஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு சேர்ந்து ஆற விட்டு மாவுக்குள்ளே போட்டு குழைப்போம். இப்போ குடித்து குருணல் எடுப்போம். இப்படி செய்து அதில் வர குருணல் எடுத்து தான் நாங்கள் கஞ்சி காய்ச்சப்போம். மேலால் வர குட்டி குருணல் எடுத்து தான் நாங்கள் இப்போ கஞ்சி காய்ச்சிவிடும். இப்படித்தான் எங்களுடைய அப்பம்மா அப்படித்தான் எங்களுக்கு செய்து காட்டிட்டோம். நான் அதை தான் செய்கிறேன். அப்பத்துக்கு அடித்து வச்ச மாவுக்களில் காய்ச்சின கஞ்சியை ஊற்றி இதில் ஒரு துண்டு பானை தண்ணியை ஊற வச்சு கிரைண்டரில் அடித்து வச்சுக்கணும் பொங்குறதுக்காக வேண்டி அந்த தண்ணியை இதில் விட்டு குழைச்சி எடுத்துக்கொள்வோம். பானை அடித்து அந்த தண்ணி கஞ்சி மூண்டையும் இப்படியே குழைச்சி போட்டு இல்லை வடிவாக கரைச்சி போட்டு அப்படியே மூடி வையுங்கோ. ஒரு 4 இரவு ஃபுல்லாக வச்சா நல்லா புளிச்சு வரும். நாளைக்கு அப்பஞ்சுடையில் நல்ல வடிவாக அப்பமாக புளிச்சு வந்திருக்கும். இப்போ நான் குழைச்சி போட்டு நல்லா குழைச்சி முடியுது. குழைச்சி மூடி வைக்க போகிறேன். இது நாளைக்கு தான் அப்பஞ்சுடை. இல்லாட்டி 8 மணி நேரத்துக்கு இப்போ நீங்கள் சுட்டிங்கன்னாலும் ஓகே. கரைச்சி வடிவாக மூடி வைக்க போகிறேன். இந்த மூடியாச்சு. இனி நாளைக்கு அப்பஞ்சுடைக்குள்ளே பார்ப்போம். அப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு நான் இந்த தேங்காய் பாலோட இந்த தேங்காய் பால் பவுடர் சேர்த்து 2 சொட்டு உப்பு போட்டு நான் இதுக்குள்ளே கரைச்சி வச்சுக்கிறேன். சொட்டு உப்பு சும்மா அந்த தித்திப்பு இருக்கக்கூடாதுக்காண்டி சொட்டு உப்பு போட்டு தேங்காய் பால் பவுடரும் செய்துங்க. அதான் இந்த க்ரீமி டெக்ஸ்டராக இருக்குது. விடாத அப்பத்துக்கு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நேற்று நான் அடித்து வச்ச அப்பமாக தான். அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய இல்லை. அதை குழைச்ச அதே தண்ணிக்குள்ள நான் இப்போ ஒரு சொட்டு உப்பும் அப்பச்சூடாகவும் போட்டு வச்சுக்கிறேன் இந்த அப்ப மாவுக்குள்ளே. நேற்று குழைச்சி வச்ச அப்பம்மா இதுக்குள்ள நான் ஒன்றுமே விடையில. நேற்று குழைச்சி வச்ச தண்ணியோடய இருக்குது. இதுக்குள்ளே உப்பு போட்டிருக்கிறேன். அதோட சொட்டு அப்பச்சோடா அல்லது சோடியம் பியோகார்பனேட் கொஞ்சம் ஒரு சொட்டு காத்தேக்கிறேன். நீங்கள் போட்டிங்கன்னா காணும். அதையும் போட்டு நல்ல வடிவாக கரைச்சிங்கன்னா இந்த அப்பம் எல்லாம் நல்ல வடிவாக ஓட்டை விழுந்து வரும். இதை கரைச்சி போட்டு நீங்கள் அப்பம் சுட போகிறேன். அவங்க அப்பம் சுட பார்ப்போம். அப்பச்சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ அப்பச்சட்டி நல்லா சூடாகிட்டுது. நான் இப்போ அப்பத்துக்கு 1 கரண்டி எடுத்து இந்த அப்பச்சட்டிக்குள்ளே விட போகிறேன். விட்டுட்டு இந்த அப்பச்சட்டியை இப்படியே இருக்கா நீங்கள் வடிவாக டிசைன் போட்டு சுற்றினாலும் ஓகே. என்ன மாதிரி சுற்றினாலும் சுற்றி போட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற அந்த பாலில் 1 கரண்டி இதுக்குள்ளே விட போகிறேன். விட்டுட்டு நான் மூடி வைக்கிறேன். நான் தேங்காய் பாலுக்கு சீனி போட இல்லை. நான் இந்த வெல்லம் போட போகிறேன். இதுக்கு வெல்லம் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த வெல்லத்தை மேலால் தூவி போட்டு சாப்பிடணும். எல்லாருக்கும் இனிப்பு விருப்பம் இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் வெல்லத்தை மேலே போட்டு தான் சாப்பிட்றது. விரும்பினாக தேங்காய் பாலுக்குள்ளேயே சீனியையும் கலந்து செய்யலாம்.
இந்த அப்பம் நல்ல வடிவாக கரையெல்லாம் முருங்கி வந்துட்டுது. நாங்கள் இப்போ இந்த அப்பத்தை எடுத்து வைப்போம் ஒரு பிளேட்டில். ஒரு கையால் எடுக்கிறது கஷ்டமாக கிடக்குது. ஓகே, இந்த அடுத்து அப்பத்தை வச்சாச்சுது. இப்போ நாங்கள் அடுத்ததாக நான் ஒரு முட்டையப்பம் செய்ய போகிறேன். அதோட முட்டையப்பம் இப்படி செய்யறதில்ல, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த ஒரு கரண்டி மாவை நீங்கள் இதில் விட்டுட்டு அதையும் வடிவாக இதை சுற்றிட்டு முட்டையை அதுக்க விட்டுட்டு கொஞ்சம் மிளகு போடுவோம். கொஞ்சம் மிளகு போட்டுட்டு நீங்கள் விரும்பினா ஒரு சொட்டு உப்புத்தூளையும் தூவிட்டு மூடி விட்டால் சரி. முட்டையப்பம் ரெடி ஆகிட்டு எடுப்போம். முட்டையப்பத்தை இப்போ எடுத்து பார்ப்போம். சிவத்தக்கரை அப்படியே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே உடைச்சி சாப்பிட்றது எங்கள் முட்டையப்பம் பார்த்தீங்களா? Ok, par contre, ça explique des choses. வெள்ளையப்பம், முட்டையப்பம், பாலப்பம்.